கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் ஞாயிறு ஆராதனை செய்தியில் கர்த்தருக்கு எதிரான மனநிலை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இன்றைய நாளிலும் அதை சார்ந்த செய்தியை நாம் பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தார்கள். அவ்விதமாக அவர்கள் சீன் என்ற வனாந்தரத்திலிருந்து ரெவிதீம் என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். ரெவிதீம் என்ற வார்த்தைக்கு இளைப்பாறும் இடம், பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், கீழே இறக்கி விடுதல். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானது, செங்கடலை கடந்தது, அவர்கள் மன்னாவை பெற்றுக்கொண்டது, காடையை பெற்றுக்கொண்டது, இது எல்லாமே கர்த்தருடைய செயல் என்பதை அவர்கள் அவ்வப்போது மறந்து போனார்கள். இந்த இடத்திலேயும், அதாவது ரெவிதீம் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது கூட அங்கே தண்ணீர் இல்லாதிருந்ததினால் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். இது நாள் வரை கர்த்தருடைய வழி நடத்துதலை, போஷிப்பை அவர்கள் மறந்து போகிறார்கள். அதனால் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அந்த இடத்துல, அதாவது ஓய்வு எடுக்க வேண்டிய இடம் ரெவிதீம், ஓய்வு கிடைக்க வேண்டிய இடம். ஆனால் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கல. அமலேக்கியரோட யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொரு பொருள் என்னன்னா, இறக்கி விடுதல். ரெவிதீம் என்ற வார்த்தைக்கு இறக்கி விடுதல் என்று இன்னொரு பொருள் இருக்கு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் ரெவிதீம் வந்து சேரும் வரை மட்டுமல்ல, இனி வரப்போகிற நாள் வரை அவர்களை தோளிலே சுமந்து வந்தார். இப்போ அவங்க தண்ணீர் கிடைக்காதனால அவர்கள் முறுமுறுத்ததுனால, அது என்னென்ன முறுமுறுக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 17:7 வசனத்தை வாசிக்கலாம். போதும், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா என்று பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் பார்க்குறாரு, அப்படியா, உங்கள் நடுவில் நான் இருக்கிறேனா இல்லையா என்று நீங்கள் என்னை பரீட்சை பார்க்குறீங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர்களை தன்னுடைய தோளிலிருந்து இறக்கி விடுகிறார். அந்த நிலையில தான் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். இஸ்ரவேலரோடு முதலாவது போருக்கு வந்த மக்கள் கூட்டம் அமலேக்கியர்கள். அப்போது ஓய்வு எடுக்க வேண்டிய இடத்துல ஓய்வு கிடைக்காதபடி அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய அந்த வழிநடத்துதலை அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு இழக்க வேண்டியதாக இருந்தது. இதுதான் ரெவிதீம் என்ற வார்த்தை நமக்கு தருகிற பொருள். சரி, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியரை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். உபாகமம் 25:17.
இல்லை, உபாகமம் 25:17. போதும் போதும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து. இது உபாகமத்திலே சொல்லப்படுகிற வசனம். கர்த்தர் சொல்றார் இஸ்ரவேலரை பார்த்து, அதாவது அவர்கள் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்றார். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே அமலேக்கியர்களுடைய அந்த எல்லை வழியாய் போவதற்கு அமலேக்கியர்கள் இடம் கொடுக்காதபடி, இடம் கொடுக்கல, அவர்கள் எல்லை வழியாய் போவதற்கு இடம் கொடுக்கல. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு இடம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அதை குறிப்பிட்ட இந்த இடத்துல சொல்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து. அப்போது அமலேக்கு என்ன பண்ணா, அவனோட அமலேக்கு என்ற வார்த்தைக்கு என்ன குணம் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயப்படாமல். இப்போ அமலேக்கு அப்படின்னு என்ற வார்த்தைக்கு தேவனுக்கு பயப்படாதிருத்தல் என்ற ஒரு பொருள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். இருட்டை கண்டா பயம், பலவித பயங்கள். எனக்கு தண்ணியை கண்டா பயம். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர்கள் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு கிணத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த தண்ணிக்கு மேலேயே இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்க கையாடி காலை அடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்க வரல. கீழே மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். மூழ்க ஆரம்பித்தப்போ பக்கத்துலேருந்து ஒருத்தனோட காலை பிடிச்சிக்கிட்டேன். நானும் மூழ்கிறேன், அவனும் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவன் என்ன பண்ண, ஒரு அடி என்னை அடித்த மேலே தூக்கி விட்டான். எப்பா நான் உனக்கு நீச்சல் கற்றுக்கிட போனால் நீ என் கதையை முடிச்சிடுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீச்சல் கற்றுக்கிட்ட மேலே ஏறிட்டோம். இப்போ எனக்கு தண்ணியை கண்டா பயம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்குது. இப்போ பயம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கடவுளுக்கு பயப்படாதிருத்தல் அப்படின்னா என்ன, அதாவது இந்த காரியத்தை செஞ்சால் கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ அப்படிங்கிற பயம் இல்லை. அதாவது நான் இந்த விஷயத்தை, ஒரு செயலை, ஒரு பேச்சை பேசினாலோ செய்தாலோ இது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போய்விடுமோ என்று எண்ணுவது தான் தேவனுக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயப்படுதல்னா, நான் இந்த விஷயத்தை செஞ்சால் கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ அந்த எண்ணம் இல்லை. நான் இந்த விஷயத்தை பேசுறதுனாலையோ இந்த விஷயத்தை செய்கிறதுனாலையோ கடவுளுக்கு பிரியமில்லாமல் போயிடுமோ, தண்டித்து விடுவாரோ என்ற எண்ணத்தை விட இது கடவுளுக்கு பிரியமில்லாமல் போய்விடுமோ என்ற அந்த எண்ணம் தான் கடவுளுக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல். இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் வரணும், அதற்கு வனாந்தரத்தின் வழியாய் வர வேண்டும். அப்போது அமலேக்கியர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், அவர்கள் அனுமதித்திருக்கணும் இஸ்ரவேலரை தங்கள் நாட்டின் வழியாக போகிறதுக்கு. ஆனால் இல்லை, அனுமதிக்கலை. அதனால் இது கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. அதனால் உனக்கு எதிராக வந்து நீ விடாய்த்திருக்கிற 18வது வசனம், உபாகமம் 25:18. அதாவது அனுமதி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க போய் தாக்குறான். யாரை தாக்குறான்? யாரை தாக்குகிறார்கள் என்றால் பலவீனரை தாக்கிறார்கள். இஸ்ரவேல் பாளையத்திற்கு பின்பாக போகிற பலவீனரை தாக்குறாங்க. இப்போ உண்மையான வீரன் என்ன, நல்லா சண்டை போட தெரிஞ்சவன்ட்ட போய் சண்டை போடணும். ஆனால் அமலேக்கியர்கள் செய்தது பலவீனரை தாக்கினார்கள். இது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது.
யாத்திராகமம் 17:14. இல்லை சாரி இல்லை இல்லை 14 17:14. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன். அப்போது அதாவது அமலேக்கியர்கள் செய்த இந்த ஒரு தப்புனால ஏன் அவர்கள் உலகத்தின் வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் செய்யப்பட வேண்டுமா? கர்த்தர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர். ஏன் இந்த அமலேக்கியர்களுடைய குற்றத்தை மன்னிக்க கூடாது? அதாவது வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை அந்த எபிரேய ஆசிரியர் சாம்பகத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, இஃப் தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல். அதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் அங்கு ஒரு 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 பொருளையோ ஒரு ஆளையோ ஒரு இடத்தையோ ஒரு சம்பவத்தையோ வைத்து விளக்கும் பொழுது ஆவிக்குரிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அதோட அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளை வைத்தோ நபரை வைத்தோ சம்பவத்தை வைத்தோ விளக்குவது. அப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அமலேக்கியர் என்ற ஒரு ஜனக்கூட்டத்தை பயன்படுத்துகிறார். அப்போது வானத்தின் கீழெங்கும் இராதபடி அமலேக்கியர்கள் அழிக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 24:20. நாசமடைவான். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமடைவான். இது என்ன யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் பீலையாம் சொன்னது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் ராஜா பீலையாமை கூலி பொருத்தின பொழுது அவன் சபிக்காமல் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அமலேக்கு முந்தி எழும்பினவன். இப்போ முந்தி எழும்பினவன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதை ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரவேலரோடு முதலாக போருக்கு போனவர்கள் அமலேக்கியர்கள், அதான் முந்தி எழும்பினவன். ஸோ இது ஒரு உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற அமலேக்கியரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இதுலேருந்து ஆவிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல சொன்னபடி கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிலை, எதிர்த்து நிற்கிற நிலை. ஒரு வேத அறிஞர் சொல்றாரு, the term Amalek used to represent the rejection of God or atheism. இந்த அமலேக் என்ற பதமானது கடவுளை நிராகரிக்கிற மறுக்கிற ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு கற்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாத்திகன்னு சொல்லலாம். கடவுளை மறுக்கிற ஏற்றுக்கொள்ளாத நிலையை நாம் நாத்திகம்னு சொல்கிறோம்.
பெரியாரும் நாத்திகர் தான். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனால் பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் பொதுவாக அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது படங்கள்லாம் மாட்டியிருக்கும். சில நேரங்களில் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு நேரம் காலை நீட்டி நீ உட்கார்ந்தாலோ படுக்கிறப்போ பொதுவாக எல்லா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, படத்துக்கு நேரம் காலை நீட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியார் ஒரு முறை அவருடைய அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டு இந்த அவர்கள் வீட்டில் இருந்த அந்த சிலைகளுக்கு படங்களுக்கு நேரம் காலை நீட்டிட்டு இருந்தார். இப்போது பெரியாரோட அம்மா சொன்னாங்களா, கண்ணு படத்துக்கு நேரம் கால் நீட்டாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பெரியார் சொன்னாராம், சரிங்கம்மா, கடவுள் இல்லாத இடத்த எனக்கு காட்டுங்க, அதுக்கு நேரம் என்னோடய காலை நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதோட அர்த்தம் என்ன? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடமே இல்லை. அப்போ பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஏன் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார்? கடவுளின் பெயரால் சமூகத்தில் இருந்த கொடுமைகளை நினைத்து அதை வேரோட பிடுங்க வேண்டும் என்று அவர் நினைச்சார். இப்போ சமூகத்தில் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு ஏன்னு கேட்டால் மனுஸ்மிருதி மனு தர்மம் இப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை அப்படின்றான். அப்படியா? அதான் பெரியார் நினைச்சாரு, நீ கடவுள் வச்சு தானே ஏற்றத்தாழ்வு நீ பார்க்குற, இப்போ கடவுளே இல்லை, அப்போ நீ ஏற்றத்தாழ்வு சொல்ல முடியுமா? இப்போ கடவுள் வந்து பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னது ஸோ இந்த கண்ணோட்டத்தில் சொன்னார். சரி, மீண்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது ரிஜெக்ஷன் ஆஃப் காட், டெனியல் ஆஃப் காட், இது ஒரு நிலை. இது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பாவம்னே சொல்லலாம். பாவம்தான். கடவுள் நம்பிக்கை, அதாவது கடவுளுக்கு பிடிக்காது என்னது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தானே, அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? இப்போ இதுதான் கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரிய பாவம். கடவுளை ஏற்றுக்கொள்ள, அதை நான் போன வாரம் விளக்கமாக பார்த்தோம் சங்கீதம் 2 மூலமாக. இன்னொன்று கடவுள் இல்லை அல்லது கடவுள் மறுத்தல், ஏற்றுக்கொள்ளாதிருத்தல், இது ஒரு விஷயம். இன்னொன்று கடவுளுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருப்பதும் அதே போல தான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 வாசி. மத்தேயு 16:21 21 இல்லை இல்லை அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். போதும். இந்த இடத்துல ஒரு கேள்வி, பேதுருவுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் ஏன் பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் சித்தம் தான் பாடுகள் பட வேண்டும், மரணிக்க வேண்டும், உயிரோடு எழும்பணும். அப்போது இதுக்கு மாறாக பேதுரு சிந்திச்சார்.
இது உமக்கு நடக்கக்கூடாது என்று. இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய எண்ணத்துக்கு மாறா சிந்திச்சோம்னா அவன் தான் சாத்தான். இப்போ சாத்தானா ஒரு உருவமாக கொண்டு அவனுக்கு 2 கருப்பாக இருப்பான், இந்த மாதிரி 2 கொம்பு இருக்கும், பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், வால் இருக்கும், அப்படியே கை கால் அப்படியே 2 3 4 கால் கை இல்லை. இந்த மனநிலையை தான் சாத்தான் என்று உருவைக்கப்படுகிறது. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஏதாச்சும் நம்ம நெகட்டிவாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சாத்தான் செஞ்சுட்டான் அப்படின்றோம். சாத்தான் மேலே பழியை போட்டு நாம் எஸ்கேப் ஆகிடுறோம். அதாவது உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டிப்பில் பலவிதமான விசைகள் இருக்குது, ஃபோர்ஸஸ், பலவிதமான அலைகள் இருக்குது, வேவ்ஸ். இது அறிவியல் ரீதியான ஒரு விஷயங்கள். ஆன்மீக ரீதியாக விஷயங்கள், பல ஆவிகளும் இருக்குது. நம்முடைய எண்ணத்துக்கு வலிமை இருக்குது. எப்படி? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ எப்படி செல்ஃபோன் எப்படி இயங்குது? நம்ம கையில் சின்னதாக ஒரு பெட்டி இருக்குது. இங்கேருந்து இது மூலமாக அமெரிக்காவுக்கு பேசுகிறோம் நாம். எப்படி? அறிவியல் பூர்வமாக வேவ்ஸ், அலைகள் மூலமாக இங்கேருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற டவருக்கு போகுது செய்திகள், அங்கேருந்து செயற்கைக்கோளுக்கு போகுது, செயற்கைக்கோள்லேருந்து நம்ம யாருக்கு பேசணுமோ அந்த நபர் இருக்கிற இடத்துல இருக்கிற டவருக்கு போகுது, அந்த டவர்லேருந்து செல்ஃபோன் போகுது. இது சாதாரண ஒரு சிம்பிள், இது ஒரு அறிவியல் கோட்பாடின் மூலமாக இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. உயிரில்லாத ஒரு செல்ஃபோன் இவ்வளோ வேலை செய்துன்னா உயிர் இருக்கிற நமக்கு எவ்வளோ செய்ய முடியும்? இப்போ எண்ணங்களுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளோட வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குது. அது நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். என்னது? மரணமும் ஜீவனும் நாவில் உள்ளது. இப்போ எண்ணத்துக்கு வலிமை இருக்குதா? நாம் பேசுகிற பேச்சுக்கும் வலிமை இருக்குது, நம்முடைய எண்ணங்களுக்கும் வலிமை இருக்குது. நம்முடைய சிந்தனை நாம் சிந்திக்கும் பொழுது இங்கேருந்து அலைகள் புறப்படுது தலையிலேருந்து. இப்போ நாம் சபை கூடி வந்திருக்கிறோம். ஏன் அடிக்கடி சபை கூடி வரணும்? அடிக்கடி கூடுகையெல்லாம் நம்ம கூடி வரோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆவியின் அருட்பொழிவை நாம் பார்க்கும் பொழுது அது முக்கியமான விஷயம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம் அங்கே இருந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானோட பொழிவை நாம் பார்க்க முடியுது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் 2 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. அப்போஸ்தலர் 2:1. ஒருமனப்பட்டு, முக்கியமான விஷயம், ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் கூடி வந்திருக்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஒரு மனப்பாட்டோடு இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு மனப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக ஆவியானவருடைய அருட்பொழிவு இருந்திருக்காது. ஒரு மனப்பாடு. இப்போ நம்ம கூடி வந்திருக்கிறோன்னு சொன்னோம்னா நம்ம உடம்பு இங்கே இருக்குது, சிந்தனைகள் இங்கே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை குறித்து நான் சிந்திக்கிறேன், வச்சுக்கோங்க. கிஷோர் பிரதர் இருக்கிறாரு, நம்ம டெரிக் இருக்கிறோம், எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது என் தலையிலிருந்து புறப்படுகிற அந்த அலைகள், அவரோட தலையிலேருந்து புறப்பட அலைகள், தம்பி டெரிக் அவனோட தலையிலேருந்து புறப்பட எல்லாமே ஒன்று சேரும். இப்போ மழை பெய்யறப்ப அங்கங்கே தண்ணி தேங்குது, ஓடுது. சும்மா வலிஞ்சு தான் ஓடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஓடும் தண்ணி. பள்ளமான இடத்துல பள்ளம் போக போக அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து அதோடைய வேகமும் அளவும் அதிகரிக்கும். அதே போல் மனுஷனுடைய அந்த எண்ணத்திலிருந்து அலைகள் புறப்படும் பொழுது ஒரு விஷயத்தை குறித்து அந்த அலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்னோடு ஒன்று சேரும். இப்போ இத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்,
ஒரு 50 பேர் இருக்கிறோன்னு சொன்னால் 50 பேரும் ஒரு விஷயத்தை குறித்து சிந்திச்சோம்னா அந்த எண்ணத்துக்கு மிகுந்த வலிமை இருக்குது. அதனால தான் நம்ம அடிக்கடி கூடி ஜபிக்கிறோம். அப்போ நம்மளோட ஜபத்துக்கு பதில் எப்படி கிடைக்குது? நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக நடக்குது. இந்த எண்ணத்தை கடவுள் பார்க்குறார். இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைகளை வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த எண்ணமானது வலிமை பெறாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போட்டிருக்கும். செல்ஃபோனில் எப்போ சிக்னல் கிடைக்காது, பிரேக் ஆகும், அலைகள் பிரேக் ஆகும், அப்போ நமக்கு சரியாக பேச முடியாது. இப்போ எண்ணம் நம்முடைய சிந்தனையும் தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு வலிமை இருக்காது. இந்த ஒருமனப்பாடு என்பது அவசியம். அது எந்த விஷயத்துக்காக நம்ம பார்க்கலன்னு சொன்னால், இந்த கடவுளுக்கு விரோதமான அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருந்துன்னு சொன்னால் அதுவும் சாத்தான் தான். அப்போ ஒரு உருவம், ஒரு சாத்தான்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆள் அப்படி கிடையாது. இந்த நிலை கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான நிலை ஒரு உருவகம் பெறுகிறது. அதுதான் சாத்தான். இது ஆதியிலிருந்து தான் வந்துச்சு. அதை தான் நம்ம ஏசாயால இந்த லூசிஃபரை குறித்து நம்ம பார்க்குறோம். அது வாசிக்கலாமா? ஏசாயா 24 சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் இருதயத்தில் சொன்னாயே. நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். சரி, அப்போ இந்த ஒரு கேரக்டர் அழிக்கப்பட வேண்டும். அதை தான் சாத்தான் அழிவான்னு சொல்றது. நியாய தீர்ப்பு நாளில் சாத்தான் அழிவான்னு சொல்கிறது எதுன்னா, இந்த மனநிலை, இந்த நிலையானது அழிக்கப்படும். கடவுளுக்கு எதிராக சிந்திக்கிற நிலை, கடவுளை மறுதலிக்கிற நிலை, இது எல்லாமே அழிக்கப்படும். இப்போது அமலேக்கு அவன் தான் லீடிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஈவில் என்று சொல்லப்படுகிறான். அமலேக்கியர்கள் அதாவது தீமையின் முதல் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அமலேக்கியர். இப்போ இது அழிக்கப்பட வேண்டும். அதை தான் நம்ம வேத பாடமாக நாம் வாசித்தோம். மோசே யோசுவாவை நோக்கி ஒரு சில மனிதர்களை தெரிந்து கொண்டு, யுத்தம் பண்ண மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் யோசுவா ஜனங்களை சேர்த்து கொண்டு அமலேக்கூட யுத்தம் பண்ணுறோம். இப்போ அமலேக்கூட யோசேயோடைய கை தாழும் பொழுது அமலேக்கு மேற்கொள்கிறான், உயரும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆரோனும் ஊரும் ஒவ்வொரு கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொள்கிறார்கள். அப்போது இந்த மனநிலையை நாம் கொண்டு இருக்கும் பொழுது இது இயல்பாக இருக்கக்கூடியது தான். இந்த நிலையானது ஆதியில் ஆரம்பித்த இந்த நிலையானது இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். இந்த மனநிலையை எதிர்த்து நாம் போராடும். அப்பப்போ வரும். எப்பப்போ வரும்னு சொன்னால், நமக்கு ஒரு பாதகமான நிலை வர்றப்போ இந்த எண்ணம் வரும். எப்படி இஸ்ரவேலர்கள் அப்பப்போ முறுமுறுத்தார்களோ அதுபோல் நமக்கும் நம்ம கடவுள் பயம் இருக்குது, ஆனாலும் அப்பப்போ நமக்கு வரும். இதை நாம் முறியடிக்க வேண்டும்.
முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் இதை நாம் செய்ய முடியாது. அதை தான் அந்த ஆரோனும் ஊரும் செய்கிற காரியம். மோசையோட கைகளை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். அப்போது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் இத்தகைய ஒரு நிலையை, கடவுளுக்கு எதிரான நிலையை நாம் மேற்கொள்ளும்படியான நிலை தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படிங்கிற இதுதான். இந்த மனநிலையோடு தான் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம சாத்தானோடு, சாத்தான் நாம் நினச்சிட்டு இருக்கிற சாத்தான் அப்படி கிடையாது. நாம் போராட்டம் எதற்கான எதிராக மாட்டோம், மனநிலைக்கு எதிரான போராட்டம். அப்போது இந்த போராட்டத்தில் நமக்கு துணை தேவை, உதவியாளர்கள் தேவை. அதுதான் நம்ம சபையாக இருக்கிறோம். அதனால தான் கூடி வர்றோம், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஸோ நாம் ஒருவருக்காக கூடி வந்து ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பலன் கொள்கிறோம். இந்த மனநிலைக்கு எதிராக, சொல்லப்போனால் சாத்தானுக்கு எதிராக நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, கடைசியாக ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இப்போ இந்த நிலையானது முறியடிக்கப்பட வேண்டும். மேசியாவின் காலத்தில் இந்த நிலையானது போகும், முற்றிலுமாக போகும். என்னாகும் 24:19. என்னாகும் 24:19. இப்போது எதை குறித்து சொல்லுகிறோம்? மேசியாவை குறித்து சொல்லுகிற இந்த வசனம். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார். எதை ஆளுகை செய்வார்? அவருக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நிலைகளையும் மேற்கொள்வார், ஜெயம் கொள்ளுவார். இதுதான் அரசாளுவார் அப்படிங்கிறது. ஆளுகை செய்வார் என்பது அதுதான். இப்போ மேசியா இந்த நிலையை மேற்கொள்ளுவார், முறியடிப்பார். யாத்திரம் 17:16 இப்படி தான் சொல்லுது. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியினால். இப்போ கடைசியில் தேவனுடைய ராஜ்யமானது நிலைப்படுத்தப்பட போகுது. இப்போ இந்த மனநிலை அவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமானது. அதாவது ஒரு ராஜா இன்னொரு ராஜா மேல் நாட்டின் மேல் படையெடுத்துட்டு போகிறான், கரெக்டு. எப்போ அவனுக்கு கடைசியாக ஜெயம் கிடைக்கும், எப்போ அவனுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம்? அதாவது ஒரு நாட்டோட சுற்றுப்புறங்களை கைப்பற்றிட்டா வெற்றி கிடையாது. தலைநகரில் உள்ள அந்த ராஜாவை பிடிச்ச அவனை சிறை கைதியாக வைக்கணும், இல்லாட்டினா கொன்றுணும். அப்போ தான் முழுமையான வெற்றி. அப்போது தேவனுடைய சிங்காசனம் நிலை நிறுத்தப்படணும்னு சொன்னால் இந்த கடவுளுக்கு, தேவனுக்கு எதிரான மனநிலையும் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். அதனால தான் அமலேக்கியர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தை வந்து, ஏன் ஜனக்கூட்டத்து மேலே கடவுள் இவ்வளோ வெறுப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அமலேக்கியர்கள் என்ற ஒரு ஜனக்கூட்டத்தின் மேல் கடவுள் வெறுப்பாக இருக்குல்ல, அந்த அவர்கள் சொல்லப்படுகிற ஈவில் ஃபோர்ஸ், லீடிங் ஈவில் ஃபோர்ஸ், அந்த நிலையானது முற்றிலுமாய் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும் என்பது அதோட, அமலேக்கியர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்படுது. அப்போது அந்த அப்படி அழிக்கப்படும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய சிங்காசனம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒபதியா 21 வாசிக்கலாம். உபதியா தீர்க்கதரிசன புத்தகம் 21. இதுதான் கிளைமாக்ஸ். கடைசியில் மேசியாவின் வருகையின் போது ஏசாவின் பர்வதம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த நிலை, பர்வதம் மேலே இருக்கிற நிலையானது தாழ்த்தப்படும், சமப்படுத்தப்படும். ஏன் ஏசாவை குறித்து சொல்லுதுன்னா, அமலேக்கியர்கள் ஏசாவின் வழியில் வந்தவர்கள்.
அமலேக்கு என்பவன் ஏசாவோட பேரன். ஏன் ஏசா இதற்கு அளிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஏசா ஏன் ஒப்பிடப்படுகிறார்? ஏசா என்ன பண்ணான்? அவனோட குணம் என்ன? வனசஞ்சாரியாக இருந்தான். யாக்கோபு என்னவாக இருந்தான்? கூடாரவாசியாக இருந்தான். இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கூடாரவாசின்னு சொன்னால் கூடாரம் போட்டு அதுக்குள்ளே இருக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல கூடாரம் என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இடம். கூடாரம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இடம். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருந்தான். ஆனால் ஏசா கூடாரத்தில் தங்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதான் வனசஞ்சாரிங்கிறது. ஈவில் ஃபார்ஸ் ஏசா, குட் ஃபார்ஸ் யாக்கோபு. அந்த வம்சாவளியில் வந்தது தான் இத்தகைய ஒரு நிலை. கடவுளுடைய பிள்ளைகள், புறஜாதிகள் அப்படிங்கிற ஒரு நிலை. யோசுவா ஏன் மோசே யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறான் அமலேக்கியர்களை மேற்கொள்வதற்கு? யோசுவா எப்படி இருந்தான்? யோசுவாவும் கூடாரவாசியாக இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தது போல யோசுவாவும் கூடாரவாசியாக. 33 நினைக்கிறேன். சரி, இப்போ யோசுவாவும் கூடாரவாசியாக இருந்தான்னு சொன்னால் யோசேப்பும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனாக இருந்தான். அதனால தான் மோசே யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறான். யாரை? அமலேக்கியர்களை அழிக்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துக்கு எது அடிப்படை? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய மனநிலைக்கு எதிரான நிலையை நாம் மேற்கொள்ளணும்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை வச்சு தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அமலேக்கின் யாரோ ஒரு அமலேக்கின் இல்லை. கடவுளை ஏற்காத மறுதளிக்கிறவனாக நான் இருந்தால் நானும் ஒரு அமலேக்கியன் தான். பேதுரு அந்த இடத்துல வந்து பிசாசாக காட்டப்படல, சாத்தானாக காட்டப்பட்டான். ஒருவேளை நானும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமான நிலையை நான் கொண்டிருந்தால் நானும் சாத்தான் தான். ஆனால் தேவன் நம்மை அழித்து விடவில்லை. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக மோசே அந்த யுத்தம் முடித்த பின்பு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா நிசி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னால் கொடின்னு அர்த்தம், பேனர். ஒரு அணிவகுப்பில் கொடி பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அதோட பொருள் என்ன? முன்னாடி ஒருத்தர் போவார், கொடி பிடிச்சிட்டு போவார், பின்னால் அந்த நபர்கள் ஜனங்கள் போவாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன? நான் அந்த கொடிக்கு கீழாக இருக்கிறேன், எங்களுடைய தலைமை அந்த கொடி தான். இப்போ யெகோவா நிசி, எங்களுடைய தலைவர் யெகோவா தேவனே. அப்போது நாம் நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக போராடுவார். மோசே வந்து கையை உயர்த்திட்டு இருந்ததுனால தான் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்களா? மோசே கையை உயர்த்தினால, கையில் பிடித்திருந்த கோலை பிடித்ததுனால தான் இஸ்ரவேல் ஜெயித்தார்களா? இல்லை, அவர்கள் கடவுளை நோக்கி பார்த்தார்கள். இஸ்ரவேலர்கள் மலையில் இருந்த மோசேயை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து
பார்த்துட்டு சண்டை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர்கள் யெகோவா தேவனை பார்த்து கொண்டு அமலேக்கியரோட சண்டை போட்டார்கள். இப்போ நாம் சண்டை போடும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தத்தில், வாழ்க்கை போராட்டத்தில் நாம் கடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் யாரையும் பார்க்க வேண்டும்? யெகோவா தேவனை, நமக்கு வெற்றி தருகிற யெகோவா நிசியாக இருக்கிற, நமக்கு வெற்றியை தருகிற தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். தேவனே, நாங்கள் உமக்கு விரோதமான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் அது எங்களுக்கு கிருபையாக எங்களை மன்னியும். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நாங்கள் இறுதியில் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடையவர்களாக, ஆதியிலே உம்மோடு பிரிக்கப்பட்ட நாங்கள் மீண்டுமாய் உம்மோடு சேர்க்கப்படும்படியாக தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.